வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசின் மசோதாக்களை ஆளுநர் கிடப்பில் போடுவது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. ஆளுநருக்கு அரசியல் சாசனம் 200 மற்றும் 201 இருக்கும் அதிகாரம் குறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு எழுப்பிய கேள்வி தொடர்பாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. குடியரசுத் தலைவருக்கு மசோதாவை அனுப்ப மட்டுமே ஆளுநர் நிறுத்தி வைக்க முடியும் என உச்சநீதிமன்றம் கருத்து. சட்டமன்றங்களால் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு காலவரையின்றி ஒப்புதலை நிறுத்தி வைக்க கூடாது எனவும் உத்தரவு. ஆளுநர் குடியரசுத் தலைவரின் அதிகாரங்களை நீதிமன்றம் எடுப்பது ஜனநாயக கோட்பாடுகளுக்கு எதிரானது. ஆளுநர் எந்த முடிவும் எடுக்காத போதும் நீதிமன்றங்கள் சீராய்வு மட்டுமே செய்ய முடியும் என உச்சநீதிமன்றம் கருத்து. ஆளுநரின் செயல்பாடுகளை நீதிமன்றங்கள் கேள்வி கேட்க முடியாது. காரணம் இன்றி நீண்ட காலத்திற்கு மசோதா மீது முடிவெடுக்காவிட்டால் நீதிமன்றங்கள் ஆய்வு செய்யும் என உச்சநீதிமன்றம் கருத்து. ஆளுநர் மசோதாவிற்கு காலம் தாழ்த்துவது தொடர்பான விசாரணையில் உச்சநீதிமன்றம் வழங்கியது தீர்ப்பு அல்ல, வெறும் கருத்துத்தான். திமுக எம்பியும் மூத்த வழக்கறிஞருமான பி. வில்சன் பேட்டி. தமிழ்நாடு வளர்ச்சியை தடுக்கும் தீய எண்ணமே மத்திய பாஜக அரசு என முதலமைச்சர் மு. ஸ்டாலின் காட்டமாக விமர்சனம். மெட்ரோ ரயில் புறக்கணிப்பு, SIR மூலம் வாக்குரிமை பறிப்பு, டெலிமிட்டேஷன் என அனைத்துக்கும் எதிராக தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என சூளுரை. கோவையில் திமுக தலைமையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினர் ஆர்ப்பாட்டம். கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான அறிக்கையை மத்திய அரசு நிராகரித்ததற்கு கண்டனம். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை வைத்து முதலமைச்சர் மு. ஸ்டாலின் அரசியல் செய்கிறார் என மத்திய அமைச்சர் மனோகர்லால் கட்டார் விமர்சனம். எந்த மாநிலத்திற்கும் இல்லாத வகையில் சென்னை மெட்ரோ ரயில் 3ஆம் கட்டத்திற்கு 63,246 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக விளக்கம். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கையில் பல்வேறு முரண்பாடுகள் உள்ளன என மத்திய அமைச்சர் மனோகர்லால் கட்டார் தகவல். சென்னையை விட குறைந்த நீளமுள்ள கோவை மெட்ரோ ரயில் பாதையில் அதிக பேர் பயணிப்பார்கள் என திட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் விமர்சனம். கோவை மதுரை மெட்ரோ திட்டங்கள் நிராகரிப்பு விவகாரத்தில் பாஜகவினர் போய் பரப்புவதாக விசிக தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. கூட்டாட்சி முறையை சீர்குலைக்கும் வகையில் தொடர்ந்து தமிழ்நாட்டை மத்திய பாஜக அரசு புறக்கணிக்கிறது என சாடல். ஜனநாயகத்தின் கழுத்தில் பிரதமர் மோடி கத்தி வைக்கும் வேலையை செய்து வருவதாக வைகோ குற்றச்சாட்டு. SIR பெயரில் ஜனநாயக மோசடியில் ஈடுபட்டு வருவதாக மத்திய அரசுக்கு கண்டனம். நெல் கொள்முதலில் ஈரப்பதம் தளர்வு தொடர்பான கோரிக்கையை மத்திய பாஜக அரசு நிராகரித்துள்ளதாக முதலமைச்சர் மு. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஈரப்பத அளவிற்கான தளர்வை பலமுறை வழங்கிய மத்திய அரசு தற்போது வழங்க மறுப்பது ஏன் எனவும் கேள்வி. கோவையில் செம்மொழி பூங்கா ஊழியர்களுக்கு குப்பை வண்டியில் உணவு கொண்டு செல்லப்பட்ட செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. இப்படி இழிவுபடுத்துவதற்கு பதிலாக காலை உணவு திட்டத்தை செயல்படுத்தவே வேண்டாம் என தோன்ற வைப்பதாக அதிமுக கருத்து. எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மக்களை ஏமாற்றுவதிலும் ஆட்சிக்கு வந்த பின்பு இழிவுபடுத்துவதிலும் திமுகவினர் வல்லவர்கள். திமுக அரசுக்கு எதிராக அதிமுக கண்டனம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக சென்னையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். SIR பணிகளில் திமுக அரசு குளறுபடி செய்வதாக அதிமுகவினர் குற்றச்சாட்டு. கரூரில் கோயில் இனாம் நில விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து போராடிய காங்கிரஸ் MP ஜோதிமணி கைது.
போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரையும் போலீசார் கைது செய்தனர். தற்கொலைகளின் தலைநகரமாக தமிழ்நாடு விளங்குவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் காட்டம். கஞ்சா போதைப் பொருட்களால் பள்ளி மாணவ மாணவிகள் பாதிக்கப்படுவதாக வைகோ கருத்து. அரசு இரும்புகரம் கொண்டு அடக்கவில்லை என்றால் போதைப் பொருட்களின் தலைநகராக தமிழகம் மாறிவிடும் என்றும் எச்சரிக்கை. டிசம்பர் 4ஆம் தேதி சேலத்தில் நடக்கவிருந்த தவேக பரப்புரைக்கு அனுமதி மறுப்பு. சேலம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் தவேக சார்பில் அனுமதி கோரி மனு அளிக்கப்பட்ட நிலையில் நடவடிக்கை. நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்ததை ஒரு போட்டியாக பார்க்கக்கூடாது. மக்களுக்கு நல்லது செய்யும் நோக்கில் அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் என நடிகரும் இசையமைப்பாளருமான விஜய் ஆண்டனி கருத்து. மதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யா புதிய கட்சியை தொடங்கினார். திராவிட வெற்றி கழகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக மல்லை சத்யா நியமனம். பெண்கள் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் சி.வி. சண்முகத்திற்கு எதிரான நடவடிக்கைக்கு ஹைகோர்ட் தடை. எந்த கூட்டத்திலும் பெண்களுக்கு எதிராக பேசவில்லை என சி.வி. சண்முகம் தரப்பு வாதம். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஆயுள் தண்டனை கைதி திருநாவுக்கரசு மேல்முறையீடு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வரும் என தகவல். திருவண்ணாமலை மலைச்சரிவு மற்றும் நீர்நிலைகளை ஆக்கிரமித்துள்ளவர்களை அகற்ற தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தாமரைக்கேணி நீர்நிலை மற்றும் மலைச்சரிவை ஆக்கிரமித்த 300 பேரை அப்புறப்படுத்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாக அரசு விளக்கம். கடந்த 2016 குன்றத்தூரில் தாய் மகள் கொலையான விவகாரத்தில் 3 பேருக்கு ஆயுள் தண்டனை. வீட்டு பணிப்பெண் உள்பட 3 பேருக்கு தலா 2 ஆயுள் தண்டனை மற்றும் 80,000 ரூபாய் அபராதம் விதிப்பு. திருப்பரங்குன்றம் மலையில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் ஆய்வு செய்த போது ட்ரோன் பறந்த விவகாரம். யூடியூபர் மணி மீது வழக்கு பதிவு செய்து ட்ரோனையும் பறிமுதல் செய்தது போலீஸ். குற்ற வழக்கில் ஆஜராகாத மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசனுக்கு பிடி வாரண்ட். நெல்லை வள்ளியூர் குற்றவியல் நீதிபதி டென்சிங் அதிரடி உத்தரவு. ராமநாதபுரத்தில் ஒருதலை காதல் விவகாரத்தில் +2 மாணவி கத்தியால் குத்தி கொடூர கொலை. கைதான இளைஞர் முனிராஜ் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைப்பு. ராமேஸ்வரத்தில் கொலை செய்யப்பட்ட பள்ளி மாணவி குடும்பத்தினருக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆறுதல். குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை பெற்றுத் தருமாறு பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை. பெண்கள் வாழவே முடியாத மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றியதுதான் திமுக ஆட்சியின் சாதனை என சாடல். ராமேஸ்வரம் பள்ளி மாணவி கொலை விவகாரத்தை கண்டித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஆம்பூர் அருகே 70 வயது முதியவருக்கு 1.5 கோடி ரூபாய் வரி கட்டுமாறு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்துள்ளதால் பரபரப்பு. மனைவியின் பென்ஷன் தொகையை சரிவர கிடைக்காத நிலையில் இப்படி ஒரு அறிவிப்பால் மன உளைச்சல் அடைந்ததாக முதியவர் வேதனை. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பட்டப்பகலில் ஆசிரியர் வீட்டில் 30 சவரன் நகை பணம் திருட்டு. மர்ம நபர்கள் குறித்து மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தலைமையில் போலீசார் விசாரணை. விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு.
நாளை மறுநாள் கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, தஞ்சாவூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். வேலூர் குடியாத்தம் அருகே அரசு பள்ளி வளாகத்தில் குளம் போல தேங்கிய மழை நீர். ஆக்கிரமிப்பு கட்டிடங்களால் ஒரு மாதத்திற்கு மேலாக தேங்கியதால் துர்நாற்றம் வீசும் அவலம். மதுரை அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டை ஒன்றுக்கு 55 ரூபாய் வசூல் செய்யப்படுவதாக விவசாயிகள் புகார். 20 நாட்களுக்கு மேலாக சுமார் 5000 நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாகவும் வேதனை. உதகையில் கோவை கால் டாக்ஸி ஓட்டுநர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக புகார். கல்லார் இ-பாஸ் சோதனைச் சாவடி பகுதியில் சக ஓட்டுநர்கள் மறியல் போராட்டம். தமிழகம், புதுச்சேரியில் உள்ள கடலோர மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கடலோர பாதுகாப்பு ஒத்திகை. திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரை ஒத்திகை பணியில் பாதுகாப்பு படையினர் தீவிரம். பீகார் மாநில முதல்வராக 10வது முறையாக பதவியேற்றார் நிதிஷ்குமார். துணை முதலமைச்சராக இருந்த பாஜகவின் விஜயகுமார் சின்ஹா அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். சபரிமலையில் துவாரபாலகர் சிலைகளில் இருந்து தங்கம் மாயமான விவகாரம். சபரிமலை தேவசம் போர்டு முன்னாள் தலைவர் பத்மகுமாரை கைது செய்தது சிறப்பு புலனாய்வு குழு. சபரிமலையில் கடந்த 3 நாட்களில் மட்டும் சுமார் 3 லட்சம் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்ததாக தேவஸ்தானம் தகவல். சபரிமலையில் கடந்த 2 நாட்களாக கட்டுக்கடங்காத பக்தர்களின் கூட்டம் அலைமோதுவதால் கட்டுப்பாடு விதிப்பு. ஓட்டுக்கு பணம் கொடுப்பதே மோசடிதான் என இயக்குநர் பாக்யராஜ் கருத்து. தற்போது தேர்தல் நெருங்குவதால் இதை பற்றி பேச வேண்டாம் என நழுவல்.